பெண்களை அவதூறாக சித்தரித்து வீடியோ வெளியிட்ட விருதுநகர் யூடியூபரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். தமிழகத்தின் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கிராமத்தை சார்ந்தவர் BK விஜயன் என்ற துர்கைராஜ். இவர் சமூக அடையாளமான யூடியூபில் சேனலை தொடங்கி யூடியூபில் பிரபலமாக இருக்கின்ற பெண்களுடைய சேனலுக்கு சென்று நட்பாக பேசி பழகி அவர்களின் புகைப்படத்தை பெற்றுள்ளார். பின்னர் தரைக்குறைவான வார்த்தைகளை சேர்த்து அவருடைய யூடியூப் சேனலில் ஆடியோ பதிவிட்டு விமர்சித்ததுடன் தமிழக அரசியல் தலைவர்களையும் தரைக்குறைவாக பேசி வீடியோ வெளியிட்டார். இதுகுறித்து தமிழகத்தில் 4 இடங்களிலும் புதுவை சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் உள்ளது. கடந்த ஆண்டு துர்கைராஜை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கு விசாரணையில் உள்ளது. இந்நிலையில் ஜாமீனில் வெளியே வந்த துர்கைராஜ் மீண்டும் பெண்களுக்கு மிரட்டல் விடுவது, அவர்களின் படத்தை மார்பிங் செய்து ஆபாச வார்த்தைகளால் பதிவிடுவதை தொடர்ந்தார். இதுகுறித்த புகார்களின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் தனிப்படை அமைத்து விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் கிராமத்திற்கு சென்று அவரின் வீட்டில் துர்கைராஜை போலீசார் கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்தனர். பின்னர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 1000 உதவித்தொகை விரைவில் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மூலமாக மணவெளி தொகுதிக்குட்பட்ட திம்மநாயக்கன் பாளையம் மற்றும் மணப்பட்டு பகுதிகளை சார்ந்த அட்டவணை மக்களுக்கு இலவச மனைப்பட்டா வழங்கும் நிகழ்ச்சி தவளக்குப்பம் முருகன் திருமண நிலையத்தில் நடைபெற்றது. ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துறை இயக்குநர் இளங்கோவன் முன்னிலை வகித்தார். சபாநாயகர் செல்வம், சட்டமன்ற உறுப்பினர்கள் செந்தில்குமார், KSP ரமேஷ் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். நாட்டில் முதல் முறையாக புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் 800 சதுரடிகள் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியின மக்களுக்கு இலவச மனைப்பட்டாவை முதல்வர் ரங்கசாமி வழங்கினார். மேலும் அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் மாதம் ரூபாய் 1000 வழங்கும் திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக விழாவில் முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி PRTC ஒப்பந்த ஊழியர்கள் தொடர் வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். புதுச்சேரியில் PRTC எனப்படும் சாலை போக்குவரத்து கழகத்தில் தற்போது 60 பேருந்துகள் மட்டுமே இயக்கப்படுகின்றன. இதில் 40 நிரந்தர ஊழியர்களும் 130 ஒப்பந்த ஊழியர்களும் பணியாற்றி வருகின்றனர். இதில் 2015ஆம் ஆண்டு முதல் பணியாற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் தங்களை பணி நிரந்தரம் செய்ய கோரி பல கட்ட போராட்டங்களை மேற்கொண்டு வருகின்றனர். இதன் தொடர்ச்சியாக முன் அறிவிப்பு கொடுத்து கடந்த ஏப்ரல் மாதம் வேலைநிறுத்த போராட்டத்தை நடத்தினர். அரசு பேச்சுவார்த்தை நடத்தியதில் உடன்பாடு ஏற்பட போராட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் PRTC நிர்வாகம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதால் இன்று முதல் வேலைநிறுத்த போராட்டம் துவங்கியுள்ளது. 11 ஆண்டுகளாக பணியாற்றும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். 7வது ஊதியக்குழு பரிந்துரைத்த சம்பளத்தை வழங்க வேண்டும். இருப்பினும் சென்னை காரைக்காலுக்கு முன்பதிவு செய்த பயணிகளுக்கான பேருந்துகளை நிரந்தர ஊழியர்களை கொண்டு நிர்வாகம் காலையில் இயக்கியது. புதுச்சேரியை பொறுத்தவரை அரசு பேருந்துகளை விட தனியார் பேருந்துகளே அதிகம். தனியார் பேருந்து மற்றும் தமிழக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகளுக்கு பெருமளவில் பாதிப்பு இல்லை. புதுச்சேரியில் மீனவர்களுக்கான நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவி உள்ளிட்ட 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழகம் சார்பில் செங்கொடி ஏந்திய பறையடித்த நூதன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் பாரம்பரியமாக பெரும்பான்மையாக வாழ்ந்து வரும் மீனவர்களுக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் பதவியை வழங்க வேண்டும். 11.8% விழுக்காடு கொண்ட மீனவ மக்களுக்கு 10% விழுக்காடு EBCயில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். தொகுதி மறுசீரமைப்பின் கீழ் வடக்கு தெற்காக தொகுதி வரையறைப்படுத்த வேண்டும். மீனவர்களின் வாழ்விடங்கள் பாதுகாக்க கான்கிரீட் தூண்டில் வளைவு அமைத்து கடல் அரிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டும். இவை போன்ற 8 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழகம் சார்பில் சிங்காரவேலர் சிலைக்கு மாலை அணிவித்து ஊர்வலமாக வந்தவர்கள் செங்கோடி பிடித்து பறையடித்து நூதன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அகில இந்திய சிங்காரவேலர் முன்னேற்றக் கழக தலைவர் தேவநாதன் தலைமையில் சுதேசி பஞ்சாலை அருகே நடைபெற்ற செங்கொடி ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக இளைஞர்கள் மற்றும் இளம்பெண்கள் பாசறை மாநில செயலாளர் தமிழ்வேந்தன், புதுச்சேரி மக்கள் முன்னேற்றக் கழக தலைவர் பேராசிரியர் ராமதாஸ் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினர்.
ஆர்ப்பாட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரியில் நடைபெற்று வந்த பிபிஎல் கிரிக்கெட் போட்டியில் வெளியூர் மோகித் கிங்ஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று சாம்பியன் பட்டத்தை பெற்றது. பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 2வது சீசன் சிகே மைதானத்தில் நடைபெற்றது. நடைபெற்ற இறுதிப் போட்டியில் வெளியூர் மோகித் கிங்ஸ் அணியும் மாஹே மெஹ்லோ ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் மோதின. டாஸ் வென்ற வெளியூர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. அதன்படி முதலில் மாஹே பேட்டிங் செய்தது. 20 ஓவர்கள் முடிவில் மாஹே அணி 8 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 139 ரன்கள் எடுத்தது. பின்னர் 140 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய வெளியூர் அணி 15.1 ஓவர்களில் 3 விக்கெட் இழப்பிற்கு 143 ரன்கள் எடுத்து 7 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது. தொடர்ந்து நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் வெற்றி பெற்ற அணிக்கு விருதுகள் மற்றும் ரொக்க பரிசு வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்த போட்டியை திரளான ரசிகர்கள் கண்டு பார்வையிட்டு ரசித்ததுடன் வெற்றியை கொண்டாடி மகிழ்ந்தனர். புதுச்சேரியில் முதல் முறையாக உலகத்தர சான்றிதழ் பெற்ற அரசு பள்ளிக்கு அதற்கான சான்றிதழை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் முதல் முறையாக மேட்டுப்பாளையம் விடுதலை வீரர் ஸ்ரீனிவாசன் அரசு உயர்நிலைப் பள்ளி ISO உலகத்தர சான்றிதழ் பெற்ற பள்ளியாக உருவெடுத்துள்ளது. அதற்கான சான்றிதழ் வழங்கும் விழா பள்ளியின் வளாகத்தில் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பள்ளிக்கு உலகத்தர சான்றிதழை அதாவது ISO வழங்கினார். மேலும் பள்ளி வளாகத்தில் நேர்மை வணிகம், கணித ஆய்வகம், திறந்தவெளி நூலகம், QR கோட் மூலமாக மாணவர் சேர்க்கை மற்றும் QR கோட் மூலமாக தனது பள்ளி ஆகியவற்றை முதலமைச்சர் மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். பள்ளி மாணவர்களுக்கு இலவச சீருடைகளையும் அவர் வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், பள்ளி கல்வி இயக்குநர் அமன் சர்மா, துணை இயக்குநர் சிவகாமி, பள்ளி தலைமை ஆசிரியர் நிலை பாஸ்கர் ராசு, ஆசிரியர்கள், மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் மேம்பாட்டு பணி நடந்து வருவதால் பாதுகாப்பு கருதி நுழைவு வாயில் மாற்றப்பட்டுள்ளது. திருச்சி ரயில்வே கோட்டம் அலுவலகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி ரயில்வே ஸ்டேஷனில் 91 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்பாட்டு பணிகள் நடைபெற்று வருகிறது. அங்கு வணிக வளாகங்கள், பயணிகள் தங்கும் அறைகள், ரயில்வே ஊழியர்கள் ஓய்வெடுக்கும் அறைகள், நகரும் படிக்கட்டுகள், லிஃப்ட், பிளாட்பாரங்களுக்கு செல்ல மேம்பாலங்கள், போலீஸ் ஸ்டேஷன் உள்ளிட்ட பணிகள் நடந்து வருகிறது. இந்நிலையில் பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் ரயில் ஸ்டேஷன் நுழைவாயில் மூடப்பட்டுள்ளது. இதனால் ATM இயந்திரம் அருகிலுள்ள நுழைவு வாயிலை பயணிகள் பயன்படுத்த திறக்கப்பட்டுள்ளது என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. திருபுவனை தொகுதி கலித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் கருங்கல் ஜல்லி சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜையை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் ரூபாய் 46 லட்சம் செலவில் கலித்தீர்த்தால்குப்பம் கிராமத்தில் உள்ள ராமகிருஷ்ணா நகர் விரிவு, ரமணா நகர் விரிவு, புவனேஸ்வரி நகர் ஆகியவற்றின் உட்புற தெருக்கள் மற்றும் JMJ கார்டன் முதன்மை சாலைக்கு கருங்கல் ஜல்லி சாலை அமைத்தல் பணிக்கான பூமி பூஜை விழா நடைபெற்றது. இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமையேற்று பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இதில் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில்ராஜன் முன்னிலை வகித்தார். நிகழ்ச்சியில் உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளைநிலை பொறியாளர் பாஸ்கர், ஒப்பந்ததாரர் சபரிமுத்து மற்றும் கிராம முக்கியஸ்தர்கள், பொதுமக்கள் உட்பட சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரியில் புனித ஜான்மரி வியானி ஆலய பெருவிழாவையொட்டி நடந்த கொடியேற்றம் நிகழ்ச்சியில் திரளான கிறிஸ்தவர்கள் பங்கேற்றனர். புதுச்சேரி ரெயின்போ நகரில் புனித ஜான்மரி வியானி ஆலயம் உள்ளது. ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவையொட்டி கொடியேற்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதனையொட்டி சிறப்பு திருப்பலி நடைபெற்றது. தொடர்ந்து பேராலய முகப்பிலிருந்து கொடி ஊர்வலம் தொடங்கியது. பங்கு தந்தை ரொசாரியோ கொடியை புனிதம் செய்து வைக்க கொடியேற்றம் நடைபெற்றது. இதில் காங்கிரஸ் கட்சியின் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத் உட்பட திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டு பிரார்த்தனை செய்தனர். இன்று முதல் வருகின்ற 2ஆம் தேதி வரை தினமும் தேர்பவனி மற்றும் திருப்பலி நிகழ்ச்சி நடைபெறுகிறது. முக்கிய நிகழ்வான 3ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு பெருவிழா திருப்பலியும் தொடர்ந்து மாலை 6 மணிக்கு ஆடம்பர தேர்பவனி நடைபெறுகிறது. ஆதிதிராவிடர் நலத்துறை மூலமாக திருபுவனை தொகுதியில்
ரூபாய் 2.67 கோடி செலவில் கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் சிறப்பு கூறு நிதியின் மூலமாக ரூபாய் 2.67 கோடி மதிப்பில் திருபுவனை பெரியப்பட்டில் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று திறந்து வைத்தார். இந்த விழாவில் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், சட்டமன்ற உறுப்பினர் KSP ரமேஷ், அரசு செயலர் முத்தம்மா, ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை இயக்குநர் இளங்கோவன் மற்றும் துறை அதிகாரிகள் இந்த விழாவில் கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதியில் ரூபாய் 3,87,00,000 செலவில் உபரிநீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு பகுதிகளில் உப்பு கலந்த குடிநீர் வருவதாக தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு சட்டமன்ற கூட்டத்தொடரில் புகார் தெரிவித்ததுடன் முதலமைச்சர் மற்றும் அமைச்சரை சந்தித்து உரிய நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தினார். இதனைத் தொடர்ந்து சுதேசி மில் வளாகத்தில் ரூபாய் 3,87,00,000 செலவில் உபர்நீர் சுத்திகரிப்பு நிலையம் அமைக்கும் பணியின் துவக்க விழா நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு முன்னிலையில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அதிகாரிகள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜா நகரில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையத்தை முதலமைச்சர் ரங்கசாமி திறந்து வைத்தார். புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ராஜா நகர் பகுதியில் சுற்றுவட்டார மக்கள் பயன்பெறும் வகையில் ஆரம்ப சுகாதார நிலையம் அமைக்கப்பட்டு அதன் துவக்க விழாவும் நடைபெற்றது. தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஆரம்ப சுகாதார நிலையத்தை திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செவ்வேல், இணை இயக்குநர் கோவிந்தராஜ் மற்றும் மனிதநேய மக்கள் சேவை மைய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட செயலராக விஜயகுமாரை நியமித்து பாமக நிறுவனர் ராமதாஸ் உத்தரவு பிறப்பித்துள்ளார். பாமக நிறுவனர் ராமதாஸிற்கும் அன்புமணி ராமதாஸிற்கும் கருத்து முரண்பாடு காரணமாக பாமகவில் குழப்பமான சூழல் நிலவி வருகிறது. இந்நிலையில் இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தை சார்ந்த 100க்கும் மேற்பட்டோர் பாமக நிறுவனர் ராமதாஸை சந்தித்து ஆலோசனையில் ஈடுபட்டனர். அப்போது திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட செயலராக விஜயகுமார் என்பவரை பாமக நிறுவனர் ராமதாஸ் நியமனம் செய்துள்ளார். இதற்கு முன்பாக இருந்த AB சிவாவை நீக்கிவிட்டு புதிய மாவட்ட செயலராக விஜயகுமார் என்பவர் நியமனம் செய்துள்ளார். மேலும் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உள்ள நகர ஒன்றிய நிர்வாகிகளை மாற்றம் செய்துவிட்டு புதிய நிர்வாகிகளை நியமனம் செய்துள்ளார். மேலும் திருப்பத்தூர் மேற்கு மாவட்ட தலைவராக சுதாகர், ஒன்றிய செயலாளராக அனுமுத்தன் என்பவரை நியமனம் செய்துள்ளார். இதில் பாமக நிர்வாகிகள் வெற்றிவேல், விஜயகுமார், பவீன்குமார் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறை சார்பில் முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை முதலமைச்சர் ரங்கசாமி மக்கள் பயன்பாட்டிற்கு இன்று திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலம் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மற்றும் புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழகம் சார்பில் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி வேல்ராம்பட்டில் புதிதாக சமுதாய நலக்கூடம் அமைக்கப்பட்டது. இதன் திறப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவிற்கு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னிலை வகிக்க சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் புதிய சமுதாய நலக்கூடத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார்கள். விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, அனைத்து தரப்பு மக்களும் பயன்பட வேண்டும் என்ற வகையில் மக்கள் நலம் சார்ந்த திட்டங்கள் புதுச்சேரி அரசால் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்றும், இந்த ஆண்டு சிறப்பு கூறு நிதியாக 525 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு பல்வேறு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் குறிப்பிட்டார். விழாவில் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் செல்வம், தலைமை செயலர் சரத் சௌகான், ஆதிதிராவிடர் நலத்துறை செயலர் முத்தம்மா, இயக்குநர் இளங்கோவன், மேலாண் இயக்குநர் சிவக்குமார், செயற்பொறியாளர் பக்தபக்ஷனம் உள்ளிட்ட புதுச்சேரி ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் மேம்பாட்டு வரைநிலை கழக அதிகாரிகள், பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற மகாத்சவத்தினை முன்னிட்டு வளையல் அணியும் திருவிழா நடைபெற்றது. காசிக்கு வீசம் மிகுந்த திருக்காஞ்சி அருள்மிகு கங்கைவாரக நந்தீஸ்வரர் ஆலயத்தில் ஆடிப்புற மகாத்சவத்தின் முக்கிய நிகழ்வாக 10ஆம் நாள் ஆடிப்புறத்தன்று காலை 7 மணி அளவில்
காமாட்சி அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்து 9 மணிக்கு மேல் 10:30 மணிக்குள் சங்கராபரணி நதிக்கரையில் தீர்த்தவாரி நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 12 மணிக்கு மேல் 1 மணிக்குள்ளாக வளையல் சேவை என்று சொல்லக்கூடிய சிறப்பான வழிபாடு நடைபெற்றது. இதில் பெண்கள் திரளானோர் கலந்து கொண்டு வளையல் சேவையை தரிசனம் செய்து அனைவருக்கும் வளையல் பிரசாதம், முளைப்பயிர் பிரசாதம் பெற்று சென்றார்கள். விழாவில் உபயதாரர் திருக்காஞ்சி பரசுராமன் குடும்பத்தினர் உட்பட திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை ஆலய நிர்வாக அதிகாரி, ஆலய தலைமை அர்ச்சகர் சரவணன் சிவாச்சாரியார் மற்றும் திருக்காஞ்சி கிராமவாசிகள் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தனர்.